லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை எப்போ காத்துக்கொள்ள முடியும்? பெருமையினால் என்ன செய்ய முடியாது? அது போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அல்லேலூயா. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ நமக்கு பொறுமை, சில நேரங்களில் நமக்கு பொறுமை, கூட்டமாக உட்காராதீங்க, தெளிவு ஒட்டி உட்கார்ந்தீங்கன்னா பேய் கிளம்பி. அல்லேலூயா. நான் இப்போ என்ன சொன்னேன்? எந்த வசனம் சொன்னேன்? அதை பார்க்காம சொல்லு. பார்க்காம சொன்னியா? கர்த்தருடைய கண்கள் கவனித்தோணும். இப்படி லேசாக அப்படி கண்ணு வந்தது. சரி, நான் அப்பப்போ இனிமே கேட்பேன். என்ன, அனீசிட்ட கேட்பேன், லூக்காட்ட கேட்பேன். இவங்களாவது மறந்துடுவான். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பெரிய பையங்க. சரி, அப்போது என்ன செய்யாது? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை முதலாவது என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து ஆத்துமா என்னை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை இழந்தாச்சுன்னா காடு கொள்ளாதான். ஆமாம், அல்லேலூயா. அது உலகத்தான் சொல்றது. நம்ம பொறுமையை என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். அப்போ கர்த்தர் சமூகத்தில் நான் எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையோடு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, கர்த்தருக்காக பொறுமை. நீ உங்களுக்காகவோ யாருக்கோ இருக்க வேண்டாம், வார்த்தையாகிய தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? பொறுமை. பக்கத்தில் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் திரும்பி என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, பொறுமையாக இருந்தால் நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார். அல்லேலூயா. பொறுமைன்னு பேர் இருக்கும், அவங்களுக்கு என்னமே இருக்காது. இருக்குதா? அந்த அம்மாவுக்கு இருக்குது. அல்லேலூயா. பரவாயில்ல. அந்த யார், தனசிஸ்டருடைய நம்ம சின்னசாமியாவுடைய தம்பி மனைவி, அவங்க பேர் பொறுமை. அவங்க பொறுமையாக இருக்காங்களாம். பாருங்களேன், சாட்சி. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை இல்லையா? ஆமாம், அளவாக அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது? பொறுமையில் என்ன பொறுமை? அன்பு ஆவியின் கனியில் நீடிய பொறுமை, நிடில். அல்லேலூயா. என்ன பொறுமைங்க? சொல்லுங்க, அதை சாட்டா பொறுமைன்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. நீடிய பொறுமை, அது ரொம்ப மிகவும் அவசியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, 2வது இதை காத்துக்கொள்ளும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள், பாருங்களேன், இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதம். அல்லேலூயா. இனிய சொற்கள். நீங்கள் இனிமையாக பேசும்போது என்னதான் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரம். எத்தனை பேர் தேன்கூடு சாப்பிட்ருக்கீங்க? தேன் சாப்பிட்ருப்பீங்க. தேன் கூடு சாப்பிட்ருக்கானா? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேனை விட எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? அந்த 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 கூடு குஞ்சு வச்சிருக்கும் போது சாப்பிட்டோம்னா வாயிலே வைக்க முடியாது. அது குஞ்சு வச்சிருக்கும், அப்பவும் தேன் இருக்கும். அப்போ போய் அதை கடிச்சாச்சுன்னா ஐயா, அது வாயிலே வைக்க முடியாது. அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் குஞ்சு இந்த தேன் வச்சுட்டு, ஆமாம், அது இதெல்லாம் தேனியெல்லாம் போயிடும். சில நேரம் போனதுக்கப்புறம் அதை கல்லை கொண்டு எரிஞ்சு அது விழுந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிடுவோம். அல்லேலூயா. அதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள்
எல்லாம் அந்த காடு தோட்டங்கள் அலைஞ்சி என்னத்தையும் ஒன்று பண்ணுவோம். அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். அதே போல் இருக்குமா, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரம். அவ்வளோ இனிமையாக இருக்குமாமா, இனிமையாக இருக்கும். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. வீணா பேசுறது, வீணா அந்த பேசுறது, இதை பேசுறது, வாயை அந்த தேவனுக்கு நேராக. ஆமாம், நம்ம 39 சங்கீதம் 39:2 வாசிங்க. நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன். அதில் ஒன்று வாசிங்களேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிச்சு வச்சுக்கணும். குதிரைக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அது நீ எங்கேயா நிப்பாட்டி வச்சுருந்தா டபக்குன்னு என்ன தேவை போய் கடிச்சிடும். அதுக்காக வேண்டி சில நேரம் கூடு போட்டு வைப்பாங்க. எங்கேயாவது சும்மா நிப்பாட்டிட்டாங்கன்னா அதுக்கு என்ன போட்டுருவாங்க, கூடை மாட்டி விட்டுருவாங்க குதிரைக்கு. அப்படி இல்லைன்னா போகும்போது என்ன போட்டு விட்டுருவாங்க, வேலை செய்யும்போது கடிவாளம். அது கடிச்சிக்கிடும், எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதே மாதிரி என்ன போட்டணும், கடிவாளம். பூட்டுலாம் போட முடியாது, கடிவாளம். பூட்டு போட்டால் ஓட்ட போட வேண்டியது, இது கடிச்சிக்கலாம். அப்படி ஏதாவது பேச வேண்டியிருந்துன்னா ஒரு குச்சியை தூக்கி கடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேச முடியுமா? இல்லையா? என்ன கோபமாக பார்க்கீங்க? ஏன்னா உங்களை சொல்லலை, யாரும் பொதுவாக வெளியில் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லையா? சரி, அப்போது அவர் அப்பவும் என்ன சொல்கிறாரு, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் இருந்தேன், அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம், நான் வாயே திறக்கலையா, சும்மா தானே, ஆனாலும் துக்கம் வருதே, பிரச்சனை வருதே அப்படிங்கார். சும்மா இருந்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து என் ஆத்துமா வாழ வேண்டுமானால், ஆமாம், என் வாயை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும். அதில் என்ன என் வார்த்தை என்ன கொடுக்குறாரோ அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் என் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு. நீ நல்லா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு சரியில்லாதவங்க கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்படியா, சரி சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்ட்டு எங்கேயாவது போய் எதையாவது பேசிட்டீங்கன்னா அல்லேலூயா, அவங்க எந்திரிக்கவங்க கூட படுத்துருவாங்க. அதனால் நம்ம எலும்புக்கு ஔஷதமாக அது ஊறிடும், புஷ்டி ஆயிரும். கர்த்தர் உங்களை எழுப்புவாருங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களை குணமாக்குவார், நாங்கள் இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லியாச்சுன்னா எலும்பு என்னமாயிருமா, புஷ்டி ஆயிரும், நல்ல. ஆமாம் சார், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார், நான் சபையில் சாட்சியாக நிற்பேன். அல்லேலூயா. அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டோம். வார்த்தை என்னது, வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும், பிரீதியா. அவருக்கு பிரியமானதை நான் பேசுவேன். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அப்படி நம்ம வாழணும், அதுதான் ஆத்மா வாழும். அல்லேலூயா. பிரியமா இருக்கும் ஆண்டவருக்கு, அந்த ஆத்மா வாழும். அந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அதை ஆவியானவருக்கு ஆத்மாவை நடத்தி சரீரத்தின் வழியாக நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது, ஆமாம், இன்னைக்கு சாப்பாடு நினைக்கவே இல்லை, திடீர்னு என்ன வந்துட்டு, ஆமாம், ஏதோ ஒன்று ஆண்டவர் அந்த ஆத்ம வாஞ்சியை அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் நினைச்சேன், ஐயோ போய் ஞானசானம் கொடுத்து இல்லைன்னா லேட் ஆகுமே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த ஆத்ம வாஞ்சிய சரீரத்துக்கு தேவை, அதுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஆனால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, ஆத்மா தேவனுக்கு பிரியமா ஆவினால் நடத்தப்பட்டுனா சரீரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எது மூலங்க சொல்லுங்க சத்தமா? சரீரத்தின் மூலம். எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி நம்ம தொடர்ந்து சரீரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அது இனிய ஔஷதம். அல்லேலூயா. தேன் கூட்டில் விழுந்து இறங்குற தெளி தேன் போல மதுரம். அந்த ஒரு மதுரம், அந்த இனிப்பா, நான் இனியவன், நான் இனிய, அல்லேலூயா, இனியவன், இனிய வல், வல், அல்லேலூயா.
ஆமாம், இனியவன் இனியவன். அப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இனிமையாக, ஐயோ அவங்க வந்தாங்க ஜெபிச்சாங்க, ரொம்ப இனிமையாக இருந்தது. அது எனக்கு ஆத்மாவுக்கு அவ்வளவு ஔஷதமாக இருந்தது. என் எலும்புகள், என் உணர்வுகள் எல்லாம் புது புது ஒரு எண்ணெயினால் அபிஷேகப்பட்டது போல ஒரு உணர்வு உண்டாயிட்டு அப்படி ஒரு பெரிய மகிமை வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாற்றி சொல்லிட்டு நான் ஒன்று நிட்டுனா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, அதை சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் அப்படி துக்கத்தோட அதை செய்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்காது? நான் அப்படி நினைக்கிறது இல்லை, துக்கத்தோடு நினைக்கிறது இல்லை, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. நாங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் எதை நாங்கள் பார்க்குறோம்? ஆத்துமா. சரீரத்துக்கு தேவையானது தேவன் வார்த்தையில் கொடுக்குறாரு. ஆத்துமாவை செக் பண்ண வேண்டிய இடம் எது? சபை. மருத்துவமனைக்கு போனால் எதை பார்ப்போம்? சரீரத்தை பார்ப்போம். மருத்துவமனைக்கு போனால் டாக்டரு ரத்தத்தை எடுத்து அது இதுன்னு சொல்லி நம்மளை குழப்பி ஃப்ளாட் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆனால் ஆத்மாவை செக் பண்ணி இங்கே வந்து நம்ம சரிப்படுத்தலைன்னா ஆத்மா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிருமி மூலம், கோபம் என்கிற கிருமி, அது ரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? அது எது மூலம் கண்டுபிடிக்க முடியும்? வார்த்தையின் மூலம். அல்லேலூயா. ஆமாம், எதை சார்ந்து கொண்டு இருக்கும்? உண்மை இல்லை, அது ஒரு என்னது கிருமி, கொரோனா வைரஸ் மாதிரி. இது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. போய் அல்லேலூயா. அதை விட கொரோனாவை விட இனிமே வரப்போகிறது அல்லேலூயா வைரஸ். அல்லேலூயா. இப்படி ஒரு பட்டியல் போட்டுக்கலாம். ஆனால் ஆத்மாவுக்கு தேவை பரிசுத்தம். ஜெப நேரங்களில் ஆவியானவரால் நடத்தப்பட்டு என் ஆத்மா அறிவடைந்து என்னத்தை முதலாவது பார்க்கணும்? எனக்கு பரிசுத்தம் உண்டாகணும். உண்மை, நீதி, சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி எனக்குள்ள இந்த ஆத்மா இதை நோக்கி பயணம் பண்ணும்போது என் ஆத்மா என்ன செய்யும்? வாழும். அல்லேலூயா. சொல்லுங்க கவனமா, புரிஞ்சுதா இல்லையா? அப்போ நாங்கள் வரும்போது சில காரியங்களில் ஆத்மா உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? உங்கள் ஆத்மா எதை சார்ந்து இருக்குது? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அதை கவனிப்பாங்க. நான் ஆவியில் பார்த்தோம்னா இது தவறு, நான் மாம்சத்தில் பார்த்தா சரிதான். நீ சத்தம் போட்டியா, நீ திட்டினியா, அவ திட்டினால, ஆமாம் அவங்க செஞ்சாங்களா, அப்படி. ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா, இந்த அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ இந்த இன்னும் சில காரியங்களை நம்ம ஆத்மாவை சார்ந்து கிரியை செய்யலைன்னா இன்னும் நம்ம அடிக்கடி தியானித்தது போல் நம்ம ஆத்மாவை டிரைவ் பண்ணுறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று பழைய ஆவி, இன்னொன்று சத்தமாக சொல்லுங்க, பழைய ஆவி, புதிய ஆவி. பழைய ஆவி யாருடைய ஆவி? ஆதாமின் ஆவி. புதிய ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவி. அல்லேலூயா. எந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அவர் டிரைவ் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மௌனமாக உட்காந்துருவார். அல்லேலூயா. ஆமாம், நீ ஆவியில் வார்த்தையின் மூலம் அதை ஜெயிச்சிட்டுன்னா ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா? நீங்கள் எப்போ எந்த ஆவியினால் நடத்தப்படுறீங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. பழைய ஆவியா, புதிய? பழைய ஆவியா? சொல்லுங்க, புதிய? இப்படி அப்போ ஆத்மாவை சரிபடுத்துறதுக்காக சில வார்த்தைகள் அம்பு போல வரும். ஆமாம், டேவிட் பால் சொல்கிறது போல் என்ன குத்து, உள்குத்து, வெளிக்குத்து. அவர் சொல்லிட்டார். அதனால தான் இன்றைக்கி எனக்கு என்ன குத்து சில நேரம் சொல்லுவார், இன்றைக்கி உள்குத்தாக இருந்ததுயா.
அல்லேலூயா. இன்னைக்கு வெளிக்குத்து நீங்கள் எல்லாம் சொல்கிறதில்ல, அவர் சொல்லுவார். அந்த குத்து வாங்கிட்டு மறுபடி அப்படியே இருந்துடக்கூடாது. அந்த குத்தை கேட்டு உடனே என்ன செஞ்சிடணும்? ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து நேரப்பட நானும் ஞானமாக நான் பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டு நானே, அதனால் நேரம் அதிகமாகி விட்டது. சரியாய் முடித்து விடுவோம். அப்போ 3 காரியம் இப்போ மறுபடியும் சொல்லுங்கள். முதலாவது என்ன? பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். 2வது இனிய சொற்கள். ஆத்துமாவுக்கு என்னதான் இருக்குது? மதுரமாயும் ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மருந்து. அல்லேலூயா. உன் வார்த்தையே மருந்து. அல்லேலூயா. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பையங்களாக இருக்கும்போது நான்லாம் மெடிசனுக்கு போனேன்னா இல்லையோ, ஆனால் பெரியவங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. 3 நாள் தான் மருந்தும் விருந்தும். 3 நாள். அந்த 3 நாளில் போயிடும். 2வது ஃபைல் போட்டு நீ மாதம் ஒரு தடவை, 15க்கு ஒரு நாள் ஒரு தடவை. கிடையாது. எனக்கு அறிவு தெரிஞ்சு இப்போ தான், நான் போகாததுனால தெரியலையோ என்னமோ, ஆனால் இப்போ போன உடனே கம்ப்யூட்டரில் டெங்னு போட்டு நம்பர் அடித்தா என்ன செஞ்சிருது? கடைசி நாளில் நம்பர் தான் 600. ஆமாம், அதுக்கு எல்லாமே ரெடி. இன்றைக்கி எல்லாம் நம்பர் போட்டால் எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்தி கிறிஸ்து ஆட்சி நம்ம தொடர்ந்து வந்துட்டுருக்கு. சிறுமைப்படக்கூடாது. வருகைக்கு முன்னால் நம்ம ஆத்துமா சரியாயிட்டுனா ஒன்று எடுத்துருவார், இல்லைன்னா இங்கே இருந்தாலும் வாழ வைப்பார். அல்லேலூயா. இரத்த சாட்சியாக மறிக்கவும் வைப்பார், வாழவும் வைப்பார். அவர் எதையும் செய்ய முடியும். நமக்கு அவன் சோறு போட நம்பர் இருந்தால் தான் சோறுனாலும் தேவன் எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் நம்மை போஷிப்பார். உன்னை எந்த இடத்துல அவருடைய ரகசிய வருகையில் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படனாலும் உங்களை கொண்டு ஒருவேளை சில காரியங்களை சபையில் செய்ய வேண்டியிருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். 3வது என்ன? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். நான் ஆத்துமாவை செக் பண்ணி பேசும்போது ஒருவேளை குறை நிறை இருந்ததுன்னா அது என் ஆத்துமாவை செக் பண்ணணுமே தவிர நான் பேசுனது சரியா நீங்கள் பேசுனது சரியா அது பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. இல்லை, யார் புத்தி சொல்லுகிறதற்கு ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். புத்தி ஒருவேளை ஒருத்தர் புத்தி சொன்னால் அதை கேளுங்க. காதுள்ளவன் கேட்கிறவன். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபையில் காதுள்ளவன், சபையில், அது வெளியில் சொல்லலை, சபையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. காதுள்ளவன் கிளீனாக 7 சபைக்கு சொல்லிட்டார். அதனால் காது உள்ளவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ராகலா தூடா பரகலாந்து ராக்கமானா பரகெபே நிஷகேலிந்த ராக்கமானந்த ரபன ஷபரத ரபன. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே.
மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்த்து சுகமாய். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஆத்துமாவை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவை எங்களுக்கு போதித்து வருகிறேன். அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மத்தியில் அருமையான சகோதரர் ஜெபதாஸ் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை இன்றைக்கு இந்த கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் சரீர சுகத்திலும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்க ஆத்துமா நேசரோடு வாழும் பொழுது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் ஆத்தும நேசரா இயேசுவோடு நாங்கள் பழகி நாங்கள் சமாதானமாக இருக்கும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய என் இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. அருமையான பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டருக்கு நல்ல ஆண்டவர் சுகபலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், தீர்க்க ஆயுசை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் நல்ல சத்துவத்தை வல்லமை தந்து கர்த்தர் எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நன்றிப்பா. அவருடைய கிருபை நீதிமானை சூழ்ந்து கொள்ளும் சொன்ன வார்த்தையின்படி உடைய கிருபை அருமையான பாஸ்டரை சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களை ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அருமையா இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற அருமையான ஆண்டனி ஜெனித்தை நம்முடைய கரத்தில் ஒப்புடுக்கிறோம். அந்த மாதிரி ஆத்துமா இன்றைக்கு ஆத்தும நேசரோடு உறவாட ஆண்டவரே நீங்க கிருபை செய்யறக்காய் ஸ்தோத்திரம். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ள புதிய ஆவி உள்ளவனாய் வாழ எல்லா பாவ சாபங்கள் நீக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் அந்த மகனுக்கு இன்னைக்கு கடந்து வருகிறக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையில நல்ல ஒரு மனதை தந்தக்காய் ஸ்தோத்திரம். சபையில ஒரு ஆசீர்வாதத்தை தந்தக்காய் ஸ்தோத்திரம். சபைக்கு ரொம்ப எளிமையான எல்லா பாதாள வாசல்களை மூடி போட்டு இருக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கு முன்பா நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர், எங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியேறின வார்த்தையின்படி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு கடந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் அந்த செழிப்பாய் வாழ என் தேவன் பெரிய காரியத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.